சீதையும் மீண்டும் ஒன்றிணைவார்கள். சீதாராமனின் பிரிவு முடிந்தது. அயோத்தி முழுவதும் ரகு குடும்பத்திற்காக காத்துக் கொண்டிருக்கிறது. செல்லலாமா? மன்னர் மற்றும் மகாராணி வருகிறார். எங்களை மன்னித்து விடுங்கள் மகாராணி. எங்களால் தான் நீங்கள் பிரிவின் கடும் துயரத்தை அனுபவித்தீர்கள். என்ன இது? என்ன செய்கிறீர்கள்? உங்களை தண்டிக்கும் உரிமை வேறு எவருக்கும் கிடையாது. இது ஆனந்த கண்ணீர் தான் மகாராணி. இன்று உங்களை இந்த நகரம், இந்த நாட்டில் பார்த்து என்னுள் இருந்த குற்ற உணர்வு விலகிவிட்டது. நடந்த அனைத்தும் இந்த உலகிற்கு ஒரு பாடமாக திகழட்டும். இப்பொழுதெல்லாம் ஆண்கள் தங்கள் வீட்டில் உள்ள பெண்களை காயப்படுத்தி கீழ்த்தரமாக நடத்துகிறார்களோ அப்பொழுதெல்லாம் வளர்ச்சியின் வேகம் தடுக்கப்படும். என் அயோத்தி வாசிகளே, இன்று அந்த நன்னாள் வந்துவிட்டது. புரளி என்னும் மாய வலையினால் எந்த கோசலை ராஜ்யமே சிக்கிக் கொண்டிருந்ததோ அந்த மாய வலை இன்று அழிக்கப்பட்டது. பெண்களுக்கு மரியாதை என்னும் பரிசை அளித்துள்ளாள். கொடிய அசுரனுக்கு முன்னால் வாள் ஏந்திய சீதை அயோத்தி மக்களில் ஒருத்தியாக துணிந்தாள். உன்னுடைய பாட்டியையும் உன்னுடைய தந்தையையும் கொன்றவர்களை பழிவாங்கக்கூடிய வாய்ப்பை உனக்கு நான் அளிக்கிறேன். சீதாராமன் மீண்டும் இணைந்ததற்கான விழா இவர்களுடைய உங்கள் எண்ணம் நிறைவேறும். நிச்சயம் நடக்கும். இந்த விழா சீதையும் ராமனும் இணைந்ததற்காக அல்ல, ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் சமநிலை இல்லாத நிலை மாறியதற்கான விழாவாகும். நீ சென்று உன்னுடைய சேனைகளை தயார் நிலையில் இருக்கச் சொல். நினைவிருக்கட்டும், ஏதேனும் தவறு நடந்தால் என்னுடைய கோபத்திற்கு முதலில் பலியாக போவது நீதான் சூர்பனகை. இந்த விழாவை அனைவரும் பேச வேண்டும். இனி வரக்கூடிய எல்லா காலங்களிலும் எல்லோரும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். தந்தையே, மிதிலை மன்னரை வரவேற்க நாங்கள் இருவரும் செல்கிறோம். ஆனால் இம்முறை மிதிலையின் அரசரை அல்ல, உங்கள் தாத்தாவை அழைக்க செல்லப் போகிறீர்கள்.